இந்த தீபாவளிக்கு பலகாரம் சுட்டவங்க வீட்டில் இருக்கிற அதிரசத்தை விட என் வீட்டில் இருக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் அதிரசம் தான். இது இப்படியே போனால் வேலைக்காவது ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னிலேருந்து தான் டயட் இருக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் எவ்வளோ நேரம்லாம் தெரியாது. இருக்கிற வரையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்ட்ரோலுக்கு ஒரு க்ரீன் டீயும் போட்டு ஈவினிங்காக வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் 12th படிக்கும்போது 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிருந்து ஊருக்கு போனப்போ கிடச்சிச்சா எடுத்துகிட்டு வந்து கண்ணாடியில் மாட்டிட்டேன். என் பாப்பாவும் சாங் பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. எதனா பொம்மை படம் வைக்கட்டுமான்னு கேட்டால் வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாங்ஸ் தான் அவள் நல்லா விரும்பி கேட்குறா. இதில் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா அச்சச்சோ மோனிகா. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கலக்காவை கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டே உரிச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஒரு சீசன் இருக்கும் கலக்கா உரிக்கிறதுக்குனே. அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த 3 கலக்கா, இந்த ரெட் கலர் கலக்காலாம் வந்தால் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். எங்களுக்கு அவ்வளோ ஒரு குஷி. உனக்கு எத்தனை வந்துக்குது, எனக்கு எத்தனை வந்துக்குதுன்னு இதில் போட்டி வேறு. காலையில் பிடிச்ச மழை விட்ட பாடே இல்லை. தோச்சு தூங்கி எதுவுமே ஆறல. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்த்து ஒரு சட்னி வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வானலில் கடலப்பருப்பு, கலக்காய், 5 மிளகா, தேவையான அளவு புளி, ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவு இஞ்சி, அப்புறம் வந்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்க விடணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா போடணும். என்கிட்ட புதினா இல்லை. இதெல்லாம் போட்டு அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.